இப்பொழுது இப்பொழுது கலையத்தில் சிஸ்டர் சுகுமாரி இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். சிஸ்டர் சிஸ்டர் அருமையான குரலை கேட்க இனிமையாக இருக்கிறது. உங்களுக்காக நாங்கள் ரொம்ப ஜெபித்தோம். கர்த்தருடைய கிருபை எங்க கூட இருந்தது என்று நான் நம்புகிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய கிருபையின் மூலமாக கர்த்தர் உங்களை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க தந்த மகா பெரிய அன்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாருங்க சிஸ்டர், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நன்றியாமே. நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி நன்றி சிஸ்டர். கிறிஸ்துவுக்கு பிரியமானது உன்னுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக, ஜீவிக்கிறவராக, அவர் நேற்றும் என்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட சங்கமம் வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்துக்கூடாக உங்களை சந்திப்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், அதாவது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் 22வது வசனத்தையும், 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 5வது வசனத்தையும், 9வது அதிகாரம் 1வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பாருங்க, நாங்கள் பார்க்கின்ற பொழுது நோவாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அதாவது பாவங்கள் பெருகி உலகமே அழிந்தாலும் தனியாக நின்ற ஒரு மனிதன். அல்லேலூயா. அவர் இருந்த அந்த தேசமானது பாருங்க, பாவத்தினால் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. அவர் வாழ்ந்த இடம் பாவம் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. எங்கு சுற்றி பார்த்தாலும் பாவம். அதாவது காலையிலும் மாலையிலும் பகலிலும் எல்லா நேரங்களிலும் இந்த ஜனங்கள் பாவத்திலே மடிந்து போய் இருந்தார்கள். ஆனால் நோவாவும் பாருங்க, நோவாவுடைய பிள்ளைகளும் அங்குதான் இருக்கிறார்கள். அந்த குடும்பம் அங்கேதான் இருக்கிறது. ஆகவே அவர் தேவனை மாத்திரம் சார்ந்து இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை மாத்திரம் நோக்கி இருந்தார். அல்லேலூயா. ஆகவே அவரை சுற்றிலும், அதாவது அந்த சூழ்நிலைகள் அவருக்கு எதிராக காணப்பட்ட பொழுதிலும் தேவனோடு கூட இருந்தார் தனி மனிதனாக. அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்டார் ஒரு தனி மனிதனாக. ஆகவே அவர் அந்த இடத்திலே வேரூண்டி கர்த்தருக்குள்ளே இருந்தது நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்தது? கர்த்தருடைய பிள்ளைகளே, வருகிற அந்த பொல்லாத காரியங்களில் இருந்து தேவனாய கர்த்தர் அந்த குடும்பத்தை தூக்கினாரா இல்லையா? தூக்கினார். அந்த குடும்பத்தை காத்தார். அல்லேலூயா. ஆகவே பாருங்க, 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. பாத்தீங்களா, அந்த உலகம் முழுவதும் பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. வீட்டுக்குள்ளே பாவம், வெளியிலே பாவம், எங்க பார்த்தாலும் பாவம் நிறைந்த உலகமாக இருந்தது. ஆனாலும் நோவா எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு நீதிமானாக காணப்படுகிறார். ஒரு நீதிமானாக அங்கு மதிப்பிடப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வாழ்ந்திருக்கிறார் என்றால் எங்களுக்கு வாழ முடியும். அவர் வாழ்ந்திருக்க அதாவது அப்பேற்பட்ட பாவம் நிறைந்த உலகத்திலே தேவனோடு கூட அவர் சஞ்சரித்தார் என்றால் எங்களுக்கும் சஞ்சரிக்க முடியும் என்று ஒரு முன்மாதிரியை அந்த தேவ மனிதன், அந்த உத்தமன் காட்டிவிட்டு கடந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. இங்க நாங்க பார்க்கிறோம், ஐயோ, நாங்க இருக்கிற இடம் பாவம் நிறைந்த இடமாக இருக்கிறது. நாங்க சொல்லுகிறோம், எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பயமாக இருக்கிறது. ஐயோ, அங்கு போனால் பாவமாக இருக்கிறது, எங்க அனுப்பினால் பாவமாக இருக்கு, பயந்து கொண்டு வாழ்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவை போல ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஒவ்வொரு குடும்ப தலைவியும் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் அவர் அவருடைய பிள்ளைகளை காக்கிற தகப்பனாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரோடு கூட நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவரோடு கூட நாங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை விட எங்களுக்கு என்ன அதிகமான வேலை இருக்கிறது? பாருங்க, இப்ப ஏற்பட்ட ஒரு பாவம், அதாவது குடி, வெறி, அசுத்தம், விசித்தனம், விபச்சாரம், இன்னும் என்னென்ன பாவங்களை அந்த ஜனங்கள் செய்ய வேண்டுமோ
எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அதிலிருந்து வேறு விரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தார் என்றால் நாங்களும் சஞ்சரிக்க முடியும் அவரோடு கூட. அல்லேலூயா. அதாவது தேவனாகிய கர்த்தரோடு கூட நாங்கள் சஞ்சரிக்க முடியும். அல்லேலூயா. நாங்கள் சஞ்சரிக்க வேண்டும். ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை நாட்கள் அது சீக்கிரமாக இருக்கிறது. ஏனென்றால் காலங்களும் சூழ்நிலைகளும் எங்களுக்கு அங்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, அங்கு மத்தியிலே சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வருகை நாட்களிலே என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும், என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும், என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று அப்பா அழகாக நேர்த்தியாக 2000 வருடங்களுக்கு முன்பதாக அதை எழுதிவிட்டு கடந்து போயிருக்கிறார். அதை வாசிக்கிற நாங்கள் உணர்வடைய வேண்டும். அதை வாசிக்கிற நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே அதை பதித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே நாங்க பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி இல்லையா? இப்பொழுது பாருங்க, ஒவ்வொரு நாளும் அங்க மரணத்தின் அங்க லிஸ்ட் வந்து மரணம், அகால மரணம், விபத்துக்கள் இல்லையா, ஆக்சிடென்ட் பாருங்க ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? இலங்கை தேசத்தை எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு நாளும் அங்கு வந்து மரண காரியங்கள், அதாவது அகால மரணம், ஆபத்து, ஆக்சிடென்ட், விபத்துக்கள், இப்படியாக ஒவ்வொரு நாளும் இந்த மரண செய்தியை நாங்க கேட்டு கேட்டு பாருங்க, நாங்க வந்து பழகி போனவர்களாக மாறிவிட்டோம் இல்லையா? உணர்வடையக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில இல்லை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஐயோ அங்க சிறு குழந்தை விபத்துக்குள்ளானது, இங்க ஒரு குடும்பம் அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க, அப்படி பாக்குறோம். ஆகவே அதை கேட்டு கேட்டு இப்பொழுது நாங்கள் உணர்வடையாதபடி உணர்வற்றவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் உணர்வடையாமல் இருக்கலாம், நீங்களும் நானும் உணர்வடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை பார்த்து நாங்கள் சொல்ல வேண்டும், அப்பா உடைய வருகை நாட்கள் அது சீக்கிரமாக இருக்கிறது. பூமி அதிர்ச்சியை பார்த்த உடனே அப்பாவை நினைக்க வேண்டும், ஆண்டவரே உடைய வருகை நாட்கள் அது சீக்கிரமாக இருக்கிறதுப்பா அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இப்ப ஏற்பட்டு பாருங்க, அந்த நோவா ஒரு தனி மனிதனாக ஏற்பட்ட, நான் நினைக்கிறேன் 2000 3000 அதாவது ஒரு 6 7000 8000 ஜனங்களின் மத்தியிலே இவன் தனி மனிதனாக அவன் குடும்பமும் தேவனோடு கூட இருந்தார்கள் என்றால் இவர் ஒரு அற்புதமான காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் இருந்தார் என்றால் எங்களுக்கும் இருக்கும்படி இந்த பாவ உலகத்திலே, அல்லேலூயா, அவர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அடுத்ததாக பாருங்க, அவர் சொல்லுகிறார் பாருங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அல்லேலூயா. நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அடுத்ததா பாருங்க, 6ஆம் அதிகாரம் 22வது வசனம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இன்னொரு சம்பவம் அங்கே வருகிறது, மழை வர போகிறது. அதாவது 40 நாள் ஆண்டவர் வந்து வானத்தின் மதகுகளை அப்படியே திறக்க போகிறார், மழை வர போகிறது. ஆகவே இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன் என்பதாக அப்பா வந்து நினைச்சிட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பாருங்க, அவர் வந்து அழிப்பதற்கு எங்களை வந்து அவர் வந்து பிறப்பிக்கவில்லை, உருவாக்கவில்லை. நாங்கள் அந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றுதான் எங்களுடைய தகப்பன் எங்களை படைத்த அந்த உலகத்திலே இல்லையா? அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், ஆதி பெற்றோரின் கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த உலகம் முழுவதும் பாவ சேற்றிலே அங்கு மூழ்கி காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் இங்க பாருங்க, அப்ப சொல்றாரு, இந்த ஜனங்களை எல்லாம் பார்க்கிறாரு, மேலே வானத்தில் இருந்து பரலோக ராஜ்யத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படியே பூமியை பார்க்கிறார். ஒரு தரம் உருப்படியா இல்ல. அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள், அவருடைய யோசனைகள், வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது எல்லாம் தாறுமாறாக காணப்படுகிறது. அதுல பாக்குறாரு, யாரையும் பார்த்துட்டு நோவாவை பார்க்கிற, நோவாட குடும்பம், அடடே அருமையான ஒரு குடும்பம், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நோவாவை அங்கு காண்கிறார் இல்லையா? அப்பாவுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை அங்கு கண்டுபிடிக்கிறார். சொல்லுகிறார், வானத்தின் மதைகளை திறந்து
இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் அழிக்க போறேன், நீ ஒரு பேழையை செய் என்பதாக அவர் சொல்லுகிறார். ஆகவே அங்கு இருந்தவர்கள் எல்லாரும் கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், நோவாவை பார்த்து சிரித்தார்கள். மழை வரப்போகிறதாம், இந்த உலகமே அழிய போகிறதாம், இவர் பேழையை செய்கிறாரா பார்ப்போமே என்ற அந்த அந்த காரியங்களை சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள். ஆனால் நோவா பாருங்க, உலக சத்தத்துக்கு செவி கொடுத்தார கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு உலக சத்தம் எங்களை உருக்குலைக்கிறதாக இருக்கிறது. உலக சத்தம் எங்களை நொறுக்குகிறதாக இருக்கிறது. உலக சத்தம் எங்களை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது. உலக சத்தத்தை நிமித்த நாங்கள் உருக்குலைந்து போகிறோம். ஏனென்றால் அப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்லி எங்களை இந்த ஜனங்கள் வேதனைப்படுத்துகிறார்கள். ஆகவே இந்த நோவாவை பார்ப்போம் என்றால், அவர் இந்த காதுல அப்படியே வாங்குகிறார், அவமானத்தை வாங்குகிறார், வேதனை வருகிறது, கேலி வருகிறது, கிண்டல் வருகிறது, பொறாமை வருகிறது, எரிச்சல் வருகிறது, எல்லா வார்த்தைகளும் இந்த காதிலே வந்து கொண்டே இருக்கிறது. அவர் வந்து பாருங்க சொல்லுவாங்க, செவிடர் காதிலே ஊதிய சங்கு என்பதாக. செவிடன் காதுல எவ்வளவுதான் நீங்க சங்கு ஊதினாலும் அவருக்கு கேட்க போறது இல்லை இல்லையா? அதே போல அதை வாங்குறாரு, அப்படியே இந்த காதிலே அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆனால் தேவனாய கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்ல சொல்ல அழகாக நேர்த்தியாக அங்கு பேழை செய்யப்படுகிறதாக இருக்கிறது. பேழை அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டு முடிந்து விட்டது. ஆகவே இங்கு இவர்கள் இந்த ஜனங்கள் பாவத்திலே பெருகி கொண்டு இருக்கிறார்கள். இதோ கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா அப்பாவுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார், கீழ்ப்படிந்தார். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லவே முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் பயப்படாவிட்டால் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று நாங்கள் சொல்லவே முடியாது. ஆகவே ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியாவிட்டால் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நோவா செவி கொடுத்ததன் நிமித்தம் கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கு நோவாவுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. அல்லேலூயா. வானத்தின் மதகுகளை அப்பா அப்படியே திறந்து விடுகிறார். இன்றைக்கு சொல்லுவாங்க, இலங்கையில நாங்கள் கேள்விப்படுகிறோம், அதாவது வான் கதவை நாங்கள் திறக்க போகிறோம். கரையோரங்களிலே இருக்கிற இந்த பிள்ளைகள், குடியிருப்பவர்கள் சற்று தூரமாகி போயிருங்க, அந்த இடத்துல நீங்க இருக்காதீங்க. ஏனென்றால் வான் கதவுகளை அங்கு திறக்கும் பொழுது அது அப்படியே அடித்து கொண்டு வந்து வீடுகளை சேதப்படுத்தும். ஆகவே இங்க இருக்கிற வான்கதவு எங்கேயோ திறக்கப்படுகிறதாக இருக்கிறது. அது திறந்த உடனே இருக்கிற கரையோரங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு ஒரு அசம்பாவிதத்தை உண்டு பண்ணுகிறது. என்றால் மேலே வானத்திலே இருக்கிற ஒரு மதகு திறக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே? அப்பா சொல்லிட்டா, நான் வானத்தின் மதுகள், அது வானத்திலே இருக்கிற அந்த வான் கதவை நான் திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி திறந்து விட்டுட்டாரு. இரவும் பகலும் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் பெய்து சாக மாட்டோம், அடுத்தது பெய்து கொண்டே இருக்கிறது. இரவும் பகலும் 40 நாள் மழை பெய்கிறது. அதுக்கு முன்பதாக அப்பா சொல்லிட்டாரு, நோவா நீ உன்னுடைய குடும்பமும் நீ கட்டிய அந்த பேழைக்குள்ளே கடந்து போங்கள் என்பதாக. அது மாத்திரமல்ல, மிருகங்களை கூட அப்பா அழகாக அங்கு நேர்த்தியாக அங்கு அனுப்பும்படியாக அவர் சொல்லிவிட, மிருகத்தை கூட அழிச்சிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனையும் ஒரு மிருகத்தையும் வைக்காதபடி அந்த நாட்களை அப்படியே எல்லாரையும் அப்படியே அப்பா அழித்து போட்டு விட்டார். அப்பா எங்களை அழிப்பதற்காக படைத்தார் கர்த்தருடைய பிள்ளைகளை இல்லை, அவர் எங்களோடு சஞ்சரிப்பதற்காக, அவர் எங்களோடு பேசுவதற்காக அவர் எங்களை உருவாக்கினார் இல்லையா? நாங்கள் தான் வழி தவறி எங்களுடைய சிந்தனைகளின் மூலமாக, எங்கள் செயல்களின் மூலமாக, எங்களுடைய கிரியைகளின் மூலமாக அவரை விட்டு அப்படியே பின்வாங்கி போகிறோம். ஆகவே பாருங்க, எல்லாம் அங்கு போயிட்டாங்க. நோவாவோட குடும்பங்களும் போயிட்டாங்க. ஆடு மாடுகள் மிருகங்கள் எல்லாமே அங்கு போய்விட்டது. அப்பா அந்த கதவை மூடி விட்டார். ஹல்லேலூயா. பாதுகாப்பான கதவை, பாதுகாப்பு. அப்பா அந்த கதவை மூடி விட்டு விட, இரவும் பகலும் 40 நாள் அங்கு மழை பெய்து கொண்டே இருக்கிறது. மழை பெய்ய ஆரம்பிக்கணும். 40 நாள் பெய்ய தொடங்கின உடனே அங்கு ஜலம் எல்லாம், தண்ணீர் எல்லாம் பெரிய
மலை மலை, அதாவது நாங்க பார்த்திருக்கோம் மலை உச்சிகள், பெரிய பெரிய மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கும். அத மூடும் அளவுக்கு அங்கு தண்ணீர் அங்கு காணப்படுகிறது. இப்போ எங்கேயும் போய் தப்பிக்க முடியாது, எந்த மரத்திலும் ஏற முடியாது. ஏன்னா மரத்தை அங்கு தொடும் அளவுக்கு ஆண்டவராய் கர்த்தர் அங்கு மதில்களை திறந்து விட்டார். ஆகவே எல்லாம் தத்தளிக்கிறாங்க, எல்லாம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பார்க்கிறாங்க. எந்த விதத்திலும் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்களால் முடியவில்லை. அதே ஜனங்கள் அந்த தேவனாய் கர்த்தரோடு அங்க நடந்திருந்தா எப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குமா கர்த்தருடைய பிள்ளைகளே? ஆகவே அதான் அப்பா சொல்லுகிறார், நோவா அப்படியே செய்த 22வது வசனத்தை பாருங்கள். 6ஆம் அதிகாரம், அதாவது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். முடித்ததன் பின்பதாக இந்த காரியங்கள், இந்த சம்பவம் நடக்கிறதாக இருக்கிறது. பாருங்க, 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை அதாவது உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு நீதிமானாக கண்டேன் என்பதாக அப்பா சொல்லுகிற இல்லையா? நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய சமூகத்திலே ஒரு நீதிமானாக நிற்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீதிமானாக நாங்கள் நிற்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் வைராக்கியம் கொண்டவர்களாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை அழைத்தவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார் இல்லையா? அப்ப நாங்க அந்தகாரத்திலே நாங்கள் ஜீவித்திருக்கலாம். நாங்க அந்தகார இருளில் இருந்து அங்கு வெளிச்சத்துக்குள்ளே வந்த பிள்ளைகள் வெளிச்சத்துக்குரிய காரியங்களை நாங்கள் தேட வேண்டும். இருளை நாங்கள் அகற்ற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அப்பாவுக்காக ஜீவிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் மரணம் என்ற ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. அதை ஒரு நாள் நாங்கள் மறந்து போக கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்க, இந்த ஜனங்களுக்கு அப்பா ஏற்படுத்தின ஒரு மரணம் என்ற ஒரு காரியம் இருந்தது. ஆனால் அந்த மரணம் வரைக்கும் இவர்கள் இருக்கவில்லை. இடையிலே பாவம் செய்து அழிந்து போனார்கள். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்பதாக வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுக்கு முன்பதாக, பரலோக பிதாவுக்கு முன்பதாக நாங்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மனுஷனுக்கு எங்களுடைய உண்மையை உத்தமத்தை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, காட்ட தேவையே இல்லை. நீங்கள் தேவனுக்கு உங்களுக்கு அதாவது இடையிலேயே அந்த இருக்கிற அந்த உறவை எப்பொழுதும் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் அவரோடு பேசுங்க. நித்திரைக்கு போறீங்களா, நித்திரை வரலையா, பேசிக்கொண்டே உறங்குங்கள், பேசிக்கொண்டே இருங்கள், பேசுங்க. நடுஜாமத்திலே நித்திரை வரவில்லையா, அப்பாவோட பேசிக்கொண்டே படுத்திருங்கள். விடிய காலையிலே எழும்பி ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளே தேவனை தேட ஆரம்பிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் மரணம் என்ற ஒரு காரியம் மனுஷனுக்குள்ள இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு நாள் மறந்து போய் விடக்கூடாது. அந்த மரணத்தில் பின்பதாக என்ன நடக்கும் என்பதை நாங்கள் அறியக்கூடிய ஒரு சூழ்நிலையில இல்ல. பாருங்க, மரணம் சம்பவிக்கிறது, அது எப்படி சம்பவிக்கிறது என்பது கூட எங்களுக்கு தெரியாதபடிக்கு இருக்கிறது. அது ஒரு நித்திரையாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் எங்கள் தேவனாய கர்த்தர் சொல்லி இருக்கிறார், மரண பரியந்தம் நான் உன்னை தூக்கி சுமப்பேன் என்பதாக. அல்லேலூயா. எங்களுடைய தேவன் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாத தகப்பனாக இருக்கிறார். அவர் எங்களை இந்த நாட்களில் மாத்திரமல்ல, மரணம் எங்களுக்கு நேரிடுகிற எங்களுடைய ஆவியும் எங்களுடைய ஆத்துமாவும் இந்த சரீரத்தை விட்டு பிரியும் அந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவிக்க கூடிய தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அவர் எங்களை நீதிமானாக காண வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த உலக வாழ்க்கை பொய்யான ஒரு வாழ்க்கை. யாவரோடு அதான் சொல்லிவிட்டு போனார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தகப்பன், யாவரோடும் சமாதானமாக இருங்க, சண்டை பண்ணாதிருங்க, யாரோடையும்
நீங்க சமாதானம் பண்ணுங்க என் பிள்ளைகளேன்ட்டு. இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே யாருடைய சமாதானமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். எவ்வளவுக்கு எவ்வளோ நன்மை செய்ய வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை செய்வோம். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் நீண்ட நாட்கள் இந்த பூமியிலே வாழக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் தீர்காயுசை கொடுக்கிற கர்த்தர் இல்லையா, 70 வயது கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு அப்பா கொடுத்த வயதை 70. ஆனால் சாப்பாட்டு மிகுதி நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்டு நல்ல புஷ்டியாக இருக்கும் பொழுது அதுக்கு மேலே அங்கு போகிறவர்களாக இருக்கிற அதை விட கடந்து போகும் பொழுது உபத்திரவத்தின் நாட்களாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களை நாங்கள் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அப்பவோடு கூட நாங்கள் சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நோவாவை போல தனி மனிதனாக இருந்து அப்பாவோடு கூட இருந்து அவர் காரியங்களை நடப்பித்த ஒரு மனிதனாக அங்கு பார்க்கிறோம். அடுத்ததா பாருங்க, 9வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்கிறது? பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? எல்லாம் அழிச்சு போட்டுட்டாரு. எல்லாம் இப்ப எல்லாமே ஒரு புதிய உலகமாக இருக்கிறது. புதிய உலகத்துல இந்த நோவாவும் நோவாவுடைய குடும்பங்களும் அந்த மிருகங்கள் மாத்திரம்தான் அந்த பூமியில இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப அப்பா ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி. மிருகங்களிலிருந்து மனிதர் வரைக்கும் வாங்க நோவாவின் குடும்பத்தை இவ்விதமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவராக அந்த தேசத்திலே அங்கு நோவாவின் பிள்ளைகள் அங்கு பெருகினார்கள். அல்லேலூயா. பழுகி பெருகினார்கள், மிருகங்கள் பழுகி பெருகினது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியத்திலே நாங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தனி மனிதனாக இருந்து எந்த ஒரு உதவி இல்லாதபடி தனி மனிதனாக இருந்து பாவங்கள் பெருகி உலகமே அழிந்தாலும் அவர் தனியாக நின்று ஒரு நீதிமானாக அங்கு வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா. ஆகவே அதே போல நாங்களும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாங்கள் ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள். எத்தனை பேர் எங்களோடு கூட இருந்தாலும் மரணத்துக்கு பின்பதாக நாங்கள் மரணத்தின் போது கர்த்தருடைய பிள்ளைகளை தனி மனிதனாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஆகவே அதை எப்பொழுதும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் அப்பாவோடு நோவாவை போல இரவும் பகலும் நாங்கள் அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். எல்லா காரியங்களையும் அழகாக நேர்த்தியாக செய்துவிட்டு தேவனுடைய பாதத்திலே போய் அமர்ந்து விட வேண்டும். தேவனுக்காக மணித்தியால கணக்கிலே தேவனுக்கு நாங்கள் மணித்தியால கணக்கிலே செலவழிக்க வேண்டும். உலக காரியங்களுக்கு கொஞ்ச நேரங்களை கொடுத்து விட்டு மற்ற நேரங்களெல்லாம் தேவனோடு கூட எங்களுடைய காரியங்களை செலவழிக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்திலே தேவனோடு கூட செலவழிக்க முடியும். அவருடைய நினைவுகளோடு கூட வேலைகளை செய்ய முடியும். அல்லேலூயா. நாங்கள் வேலை செய்கிறோம், நாம் இப்படியான காரியங்களை செய்ய முடியும், நாங்கள் சும்மாவா இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டாம். தேவனோடு கூட உங்களுடைய வேலைகளை கடமைகளை நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள். வீட்டிலே இருக்கிற பிள்ளைகள் தேவனோடு கூட சஞ்சரியுங்கள். எப்பொழுதும் ஆண்டவரை தேடுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இது சோதோம் கொமோரா காலத்திலே நடக்கிறது போல இந்த உலகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாவம், எங்கு பார்த்தாலும் பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தின் உடன்படிக்கைகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பா விரும்புகிறதெல்லாம் அவரோடு எப்பொழுதும் நாங்கள் இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சொல்லுக்கு நாங்கள் அடங்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அவரை ஒரு நாள் சந்திக்க போகிற ஒரு நாள் வரும். அந்த நேரத்திலே அவர் கைவிட்டு போய்விடக் கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நீதிமானாக நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை ஜனங்கள் எங்களை எதிர்த்து வந்தாலும் நாங்கள் நீதிமானாக தேவனை மாத்திரம் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு நோவாவை போல. அல்லேலூயா. அவரை போல நாங்கள் பார்க்க வேண்டும். என்னதான் எங்களை சுற்றி என்ன காரியங்கள் நடந்தாலும் நான் தேவனோடு கூட தான் நிற்பேன் என்று ஒரு தனி மனிதனாக அவர் வாழ்ந்து காட்டிவிட்டு கடந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதற்காகத்தான் எங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை வாசித்து அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே,
வாசித்து அப்படியே கைவிட்டக் கூடாது. அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். பரலோகம் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய வருகைக்காக, அப்பாவுடைய வருகைக்கு நாங்கள் எவ்விதமாக காத்து கொண்டிருக்கிறோமோ, எங்களுடைய வருகைக்கும் அங்கு பரலோகம் அங்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த பரலோகத்திலே வாழ்வதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் இந்த உலகத்திலே. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து இந்த உலகத்தில் காணப்படுகிற இந்த கரைகள் எங்களை கரைபடுத்தாதபடி, உலக சிந்தைகள் எங்களை விட்டு எங்களை பிரித்து விடாதபடி, உலக சுகபோகங்கள் உங்களை விட்டு பிரித்து விடாதபடி ஆண்டவரே, அப்ப இதெல்லாவற்றையும் விட்டு நான் வருகிறேன் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே. இதெல்லாம் வேஸ்ட் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. என் பிள்ளை எப்போ வருவாள், என் பிள்ளை மகள் எப்போ வருவாள் என்பதாக அந்த பரலோக ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் அப்பாவோடு கூட இருந்தால் அவர் எங்களோடு கூட இருக்கிற தகப்பனாக இருக்கிறார். அவரை விட்டு நாங்கள் விலகி போய் விட்ட வேண்டாம், அவரும் அப்படியே போய்கொண்டே இருப்பார். அவரை நாங்க பற்றி பிடிக்கும் பொழுது அவருடைய கரம் எங்களை பற்றி பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த பாவமான உலகத்திலே, இந்த சாபங்கள் நிறைந்த உலகத்திலே, அநியாயம் நிறைந்த உலகத்திலே, அவதூறான உலகத்திலே நோவாவை போல ஒரு தனி மனிதனாக, தனி மனுஷியாக, தனி குடும்பமாக தேவனுக்காக ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவராய் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சரீரத்தை அப்பாவுடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக்கொடுங்கள். அப்பாவுடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக்கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த மூன்றையும் உங்களுடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்புக்கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்கப்பா. உங்களுடைய விருப்பத்தின்படி என்னை நடத்துங்கப்பா. உங்களுடைய விருப்பத்தின்படி என்னை வாழ வைங்கப்பா. உங்களுடைய சிந்தையை என்னுடைய இருதயத்துக்குள்ளே வைங்கப்பா என்று நாங்கள் சொல்லும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் இந்த நிமிஷத்திலிருந்து உங்களோடும் என்னோடும் அவர் செயல்பட ஆரம்பிக்கிற தகப்பனாக இருக்கிறவருக்கு நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது அவர் வாஞ்சியோடு என்னுடைய இருதயத்திலே வரக்கூடிய தகப்பனாக இருக்கிறார். தேவ ஆலயம் அவருடைய வீடாக இருக்க வேண்டும். அவருடைய வீடு எங்களுடைய தேவ ஆலயமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இதை மனதில் வைத்துக் கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாயான உலகத்திலே எங்கு பார்த்தாலும் மாயை இல்லையா? எப்ப பார்த்தாலும் பாருங்க, இதற்கு முன்பதாக கண்ட காரியங்கள் எங்களுக்கு நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்று கண்ட காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது இல்லை. ஆகவே எல்லா மாயை மனதுக்கு சஞ்சலமானது என்று அங்க சாலமோன் அங்க பிரசங்கியில எழுதி வைத்து விட்டு கடந்து போயிருக்கிறார். அதை நீங்க வாசிச்சு பாருங்க. பிரசங்கியின் புத்தகத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னா, சும்மா இருக்கிற நேரங்களிலே வாசித்து பாருங்கள். இந்த பூமிக்கு கீழே, இந்த வானத்துக்கு கீழே இருக்கிறது எல்லாமே மாயை, மாயையும் மனதுக்கு சஞ்சலமானதுமாக இருக்கிறது என்று அவர் கண்டார். அல்லேலூயா. ஆகவே அதெல்லாம் வாசிங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த மாயையான உலகத்திலே நீங்களும் நானும் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் ஒருவரை தவிர எந்த ஒரு மனிதன் உங்களிடத்திலே வரக்கூடாது. கர்த்தர் ஒருவரை தவிர எந்த ஒரு உறவுகள் உங்களை பிரித்து விடக்கூடாது. தனி மனிதனாக இருந்து, தனி மனுஷியாக இருந்து தேவனோடு சஞ்சரியுங்கள். வருகிற எல்லா கோபாக்கினிகளுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் விளக்கி காத்துக்கொள்ள அவர் வல்லமையில தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக நான் செபித்து முடிக்கிறேன். அல்லேலூயா. அப்பா, உங்களை நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நோவாவுடைய காரியங்களை ஆண்டவரே நாங்கள் தியானம் செய்தோம். பரிசுத்த ஆவியானவரே, நோவா தனி மனிதனாக இருந்து ஆண்டவரே கர்த்தாவே உம்மோடு சஞ்சரித்து ஆண்டவரே வருகிற அந்த பொல்லாப்புகளுக்கும் வந்த அழிவுகளுக்கும் ஆண்டவரே தன்னை விலக்கி ஆண்டவரை காத்து கொண்டார், அவரையும் அவருடைய குடும்பத்தையும். அதே போல கர்த்தாவே இந்த உலகம் முழுவதும் பாவத்தினால் ஆண்டவரே கர்த்தாவே அங்கு மரித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே அதை எங்களுடைய கண்கள் பார்க்காதபடி நாங்கள் ஒவ்வொருவரும் தனி மனிதனாக, தனி மனுஷியாக நோவா எவ்விதமாக உம்மோடு சஞ்சரித்தாரோ அவ்விதமாக நாங்கள் உம்மோடு சஞ்சரிக்க ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்று முழுதுமாக ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே.
நீங்கள் வாசம் செய்யும் ஒரு ஆலயமாக எங்களுடைய சரீரம் காணப்படட்டும் ஐயா. எப்பொழுதும் நீங்கள் வந்து தங்குகிற ஆலயமாக ஆண்டவர் இந்த சரீரம் காணப்படட்டும் ஐயா. எப்பொழுதும் ஆவி ஆத்துமாவோ உமோடு கூட இணையக்கூடிய அந்த சாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் நடந்து கொள்ளத்தக்க கிருபை வரங்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நோவா தனி மனிதனாக இருந்து என்னோடு சஞ்சரித்தான், நீங்களும் சஞ்சரியுங்கள், உங்களால் முடியும் என்பதை ஆண்டு இந்த நாள் தியானத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. நீங்கள் கற்றுக் கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இரத்தத்தினால் மூடிக்கொள்ளுங்க, தீமைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க ஐயா. உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் வல்லமையில நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தையை கர்த்தருக்குள்ள எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீங்க சிஸ்டர். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாற்றையும் செய்ய எமக்கு பலன் உண்டு என்று கூறி உங்களை பலப்படுத்தி கர்த்தர் உங்களை எங்கள் மத்தியில் கொண்டு கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 40 நாளாக மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது நோவாவின் வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவு கண்ணோக்கி பார்த்து அவர்களை காத்து வந்த தேவன் எங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீங்க. நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான்களை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமேன். அப்பா, நீதிமான்களை கூட கரத்துக்குள்ள வச்சு சிஸ்டர் சுகதேவியை கொண்டாந்து சேர்த்த கிருபிகளுக்கு நன்றி அப்பா. அவங்க கூட இருங்க, அவங்களோட பிள்ளைகளோட இருங்க. உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்பேன். களைப்பையில் கை வைத்துட்டோம், நாம் திரும்பி பார்க்காத வண்ணமாக அவர்களை காத்துக்கொள்ளுங்க, எங்களையும் காத்துக்கொள்ளுங்க. இந்த வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் மேலும் உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். இயேசு நான் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி, நன்றி சிஸ்டர், நன்றி. காட் பிளஸ். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. ஆமென். காட் பிளஸ் யூ ஆமென். சிஸ்டர்.